நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,890 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட்டுங்க நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இந்த ரேஞ்சில் தாங்க முடிஞ்சிருக்கு. 24,950 to 60 இந்த ரேஞ்சில் தாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் கீழே காலையில் ஓப்பனிங் நல்ல ஒரு செல்லிங் வந்துங்க. இமீடியட்டாக ரெக்கவரியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கீழெல்லாம் சப்போர்ட் ஜோனுங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இது என்ன ரீசனுக்காக செல்லிங் வந்துருக்குன்னா இந்த மேஜரான 25,000 உடச்சிருக்கல, அதனால பேனிக் செல்லிங்க. ஸோ அதான் வந்துட்டு பாருங்கள் இமீடியட்டாக ரெக்கவரி ஆயிடுச்சுங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்லங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த 750 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னோம்லங்க. இந்த 750 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா மேஜரான கீ சப்போர்ட்டுங்க. இந்த லெவலுக்கு கீழெல்லாம் போக வாய்ப்புகளே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ்ல தாங்க ஓப்பன் பண்ணுவான். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நல்லா உடச்சிருக்கு. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க. இது கேப் டவுனில் தாங்க ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 750 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பனிங் வருங்க. ஓப்பனிங் வந்த உடனேங்க மார்க்கெட் இம்மீடியட்டாக ரெக்கவரி ஆகுங்க. ஸோ இம்மீடியட்டாக நல்ல ஒரு ரெக்கவரி ஆகும். அப்படி அந்த ரெக்கவரி ஆச்சுனாங்க ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 25,000 ரவுண்ட் வேல்யூ இருக்கலங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆவாங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க இந்த 150 to 200 இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைங்க இன்னைக்கு ஓப்பனிங் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் தான் வரும். வந்த அடுத்த 15 மினிட்ஸில் நல்ல ஒரு பையிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெரிய ஒரு மூமெண்டம் இருக்காது. அந்த 15 மினிட்ஸில் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கூட இருக்கலாங்க. அந்த ரேஞ்சுக்கு ரெக்கவரி வந்துடும். ஓப்பனிங் வந்து இந்த ரேஞ்சில் தாங்க வரும். அப்படி இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் கன்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் சின்ன ஒரு செல்லிங் விட்டுங்க இந்த லெவல் பக்கம் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்புவாங்க. இது 2 சினாரியோ தாங்க நடக்கும். ஆக மொத்தத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு இமீடியட்டாக திரும்ப பார்க்குங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தாலும் சரிங்க, அதில் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தாலும் சரிங்க, இந்த லெவல் இந்த 800 லெவல் இருக்குல்லங்க, 800 to 750 இந்த லெவலில் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க மார்க்கெட் கன்ஃபார்ம் மேலே கொண்டு போவான். ஏன்னா ரீசன் என்னங்க, மார்க்கெட் 25,000 உடச்சிருக்கு. இது வந்து ஃப்ரீ ஃபால் ஜோனுங்க. எல்லாருமே பேனிக்கில் எக்ஸிட் ஆகிற இடம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் நடக்கும். நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பையிங் இன்றைக்கி வர வாய்ப்புகள் இருக்குங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஒன்ஸுங்க இங்கேருந்து பையிங் வந்து திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உடச்சிருங்க. அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தில் இதெல்லாம் உடச்சிருங்க. திரும்ப இந்த ஹை கூட வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது பார்க்கலாங்க. ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பெரி எப்படி முடியும்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைங்க இனி பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த லெவல் தாங்க. இந்த 54,500 to 400ங்க இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். சாரி ரெசிஸ்டன்ஸ் சொல்கிற பாருங்க, சப்போர்ட்டாக இருக்குங்க. மார்க்கெட்டுக்கு இந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குங்க இனிமேல் பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவல் தாங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க இந்த ரேஞ்சுங்க 250ங்க 55,250. ஆனால் இதெல்லாம் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா இதெல்லாம் உடச்சிக்கிட்டு மார்க்கெட் இந்த கையை கூட உடச்சிட்டு மேலே தாங்க போகும். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு நிஃப்டி எல்லாமே தாங்க இந்த கேப் டவுன் ஓப்பனிங் வந்துச்சுன்னா வந்துட்டு இங்கேருந்து திரும்ப பார்க்கும். பேங்க் நிஃப்டி இங்கேருந்து திரும்ப பார்க்கும். அப்போ வேணா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னோட இதுதான். பேங்க் நிஃப்டி நம்மகிட்ட எந்த ஒரு என்ட்ரி இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க மிட் கேஃப் அதே தாங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்லங்க 750 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீ சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ மிட் கேப் ஆல்ரெடி 800 தாங்க இருக்குது. இன்னொரு 50 பாயிண்ட் தாங்க. 800 பக்கத்தில் தான் இருக்குது. இன்னொரு 50 பாயிண்ட் தான். அது இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் வச்சுருங்க. இதுவும் ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு பையிங் வருங்க. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க 13,100ங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. 13,050 to 100ங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் மிட் கேஃபும் கன்ஃபார்ம்ங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு மாதிரி பாருங்கள், கேப் டவுன் ஓப்பனிங் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் தான் வரும். மிட் கேஃப், பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு பையிங் தான் இருக்குது. ஏன்னா மேஜரான கீ சப்போர்ட்டில் நின்றுட்டு இருக்குங்க. எல்லாமேங்க பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுச்சுன்னா புதுசாக பை பண்ணுவீங்க பை பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க நான் கரெக்டான பிளேஸ் உங்களுக்கு ஆவரேஜ் காலையிலே சொல்கிறேங்க. அந்த இடத்துல ஆவரேஜ் ஆகிக்கலாங்க. ஸோ ஓஏயை பொறுத்த வரைக்குங்க நம்மக்கிட்ட நிஃப்டியில் என்ட்ரி, நிஃப்டி மிட் கேஃபில் ரெண்டுலேயும் என்ட்ரி இருக்குங்க. இன்றைக்கி பார்க்கலாங்க ஓப்பனிங் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டுங்க. நான் உங்களுக்கு இமீடியட் என்ட்ரி தரேன். இந்த நம்ம ஆல்ரெடி இருக்கலங்க இந்த 25,600 பி இருக்குங்க. இதையும் அந்த மிட் கேஃபில் 13,100 பி இருக்கலங்க. இது எல்லாமே நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆவரேஜ் பண்ணோம்னா நல்ல ஒரு ஹை பாயிண்டில் வச்சு ஆவரேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஒரே இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கூட எக்ஸிட்டுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இது ரெண்டுலேயும் காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும். நம்ம எக்ஸிட் ஆகலாங்க. அப்படி யாராச்சும் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குங்க இங்கே பாருங்கள் நிஃப்டி 7th October இருக்குல்லங்க 25,600 இதே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் வேல்யூவில் தாங்க இருக்கும். நீங்கள் இதை கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு லைவில் மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பனிங் வைக்கிறான்னு பார்த்துட்டுங்க. நம்ம இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 9:15 நமக்கு என்ட்ரி கிடச்சிருங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கு நம்ம என்ட்ரி இருக்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.